தக்காளி சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. உளுந்து வடக்கடலை பருப்பு இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்து கூடவே காரத்துக்கு 10 அளவுக்கு வரமிளகா, 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன பல் பூண்டுனால இவ்வளோ எடுத்திருக்கேன், பெரிய பல் பூண்டுனால 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி மசியறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிடணுங்க. இது கூடவே நம்ம மல்லித்தலையும் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வெந்துடணுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாங்க தாளித்து சட்னியில் சேர்த்துக்கிட்டேன். ருசியாக